Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT Class 8 Chapter 12 Factorization ஓட Example Sums பார்க்க போகிறோம். Example Sum 1. Factorize 12a square b plus 15ab square. 12a square b plus 15ab square factorize பண்ண சொல்லியிருக்காங்க. 12a square b அதை எடுத்துக்கலாம். இந்த term, ஓகேவா? இந்த 12 எப்படி பிரிக்கலாம்? 12 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. இது எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3. இப்போ இந்த 12க்குள்ள ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? a ஸ்கொயர் இருக்கு. அப்போ a into a ஸ்கொயர் இருக்கிறனால 2a எழுதியிருக்கோம். into b ஒரே ஒரு b தான் இருக்கு. அப்போ ஒரே b. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 15ab ஸ்கொயரை எழுதுறோம். 15ab ஸ்கொயர். இப்போ இந்த 15க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். 15 3 டேபிள் வரும். 5 3s are 15, 5 1s are 5. அப்போ 3 into 5. இப்போ a into a into b ஸ்கொயர். இப்போ 2b எழுதணும். b into b. காமன் ஃபேக்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ இங்கே 2 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கோ அதுதான் இங்கே எடுத்து எழுதணும். அதுக்கு பேர் தான் காமன் ஃபேக்டர்ஸ். இந்த 2 2வை பார்க்குறோம், 2 2வே இங்கே இல்லை. 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அதனால ஒரு 3 எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே ஒரு a இருக்கு, இங்கேயும் ஒரு a இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே ஒரு b இருக்கு, இங்கே ஒரு b இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலையும் எது காமனாக இருந்துச்சோ அதை எடுத்து எழுதிட்டோம். இதுதான் காமன் ஃபேக்டர்ஸ். 12a ஸ்கொயர் b பிளஸ் 15ab ஸ்கொயர் ஈக்குவல் டு. இந்த 12a ஸ்கொயர் பிக்கு பதிலாக இதை ஃபுல்லாக எழுதலாம். எப்படி? ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 2 into 2 into 3 into a into a into b ப்ளஸ் 15ab ஸ்கொயருக்கு பதிலாக 3 into 5 into a into b into b. நமக்கு முன்னாடியே தெரியும் இதோட காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு. 3 into a into b. காமனாக இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து எழுதியாச்சு. ஒரு a இருக்குது, ஒரு v இருக்குது. இப்போ எழுதுனதெல்லாம் ஒரு டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள எழுதாதது என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். 2 into 2 எழுதலை. அப்போ அந்த 2 into 2 எழுதிக்கலாம். இந்த 3 எழுதியாச்சு, இந்த a எழுதியாச்சு, இந்த ஒரு a எழுதலை. அப்போ இந்த ஒரு a எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள். இதில் என்னென்னலாம் எழுதியிருக்கோம்? 3 எழுதியாச்சு, a எழுதியாச்சு, b எழுதியாச்சு. அப்போ எழுதாத மிச்சம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுகிறோம். 5 into ஒரே ஒரு b இருக்கு, b. 3ab 4a plus 5b equal to 3ab into 4a plus 5b. இது ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2. ஃபேக்டரைஸ் 10x ஸ்கொயர் மைனஸ் 18x கியூப் ப்ளஸ் 14x பவர் 4. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 10x ஸ்கொயரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 10 எப்படி எழுதலாம்? 10 2 5s are 10, 5 1s are 5. இப்போ இந்த 10க்கு பதிலாக 2 into 5, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த 18x கியூப், 18x கியூப் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இந்த 18 வந்து எல்சிஎம் பண்ணுறோம். 18, 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. இப்போ 2 into 3 into 3. எக்ஸ் கியூபுக்கு பதிலாக 3x போடணும். x into x into x.
நெக்ஸ்ட்டு 14x பவர் 4. 14x பவர் 4 ஈக்குவல் டு 14 பண்ணோம்னா 14 எல்சிஎம் பண்ணோம்னா 2 7s are 14, 7 1s are 7. இப்போ 2 into 7 into x பவர் 4 எப்படி எழுதலாம்? 4 தடவை x எழுதணும். x into x into x into x. காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது மூணுக்கும் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது மூணுலேயும் என்னென்னலாம் காமனாக இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த 2. இந்த 2 மூணுலேயுமே வந்திருக்கு, அதனால் 2 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து 5 இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை, இங்கேயும் 5 இல்லை. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ மூணுலேயுமே 2 எக்ஸ் இருக்குது. இந்த 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, இங்கேயும் 3 இல்லை. இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை, இங்கேயும் 7 இல்லை. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into x into x. இப்போ இது மூணையும் எப்படி எழுதலாம்? 10x ஸ்கொயர் மைனஸ் 18x பவர் கியூப் ப்ளஸ் 14x பவர் 4. இது எப்படி எழுதலாம்? 10x ஸ்கொயருக்கு பதிலாக 2 into 5 into x into x மைனஸ் 18x கியூபுக்கு பதிலாக 2 into 3 into 3 into x into x into x plus 14x பவர் 4க்கு பதிலாக 2 into 7 into x into x into x into x. நமக்கு முன்னாடி தெரியும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு. 2 into x into x, 2 into x into x அதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதில் எழுதாதது என்ன மிச்சம் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ இதில் 2 எழுதிட்டோம், x எழுதிட்டோம், x எழுதிட்டோம். எழுதாத மிச்சம் என்ன இருக்குது? 5 இருக்குது. மைனஸ் இதில் என்னென்ன எழுதியிருக்கோம்? 2 எழுதிட்டோம், ஒரு x எழுதிட்டோம், இதில் ஒரு x எழுதிட்டோம். மிச்சம் எழுதாதது என்ன இருக்குது? 3 into 3 into ஒரு x ப்ளஸ் இதில் என்னென்ன எழுதியிருக்கோம்? 2 எழுதிட்டோம், ஒரு x எழுதிட்டோம், ஒரு x எழுதிட்டோம். எழுதாத மிச்சம் என்ன இருக்குது? 7 into x into x. 2 into x into x 2x ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? 5 மைனஸ் 3 into 3 9 ஒரு x ப்ளஸ் 7 x ஸ்கொயர். இதை 2xy ஸ்கொயர் இன்ட்டு 7x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 5 இப்படி மாற்றி எழுதிக்கணும். இது ஆன்சர். எக்ஸாம்பிள் 3. ஃபேக்டரைஸ் 6xy minus 4y plus 6 minus 9x. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எல்லாமே ஏதாவது ஒன்று காமனாக இருக்கும். இப்போ இந்த 4 டேர்ம் இருக்குது, இந்த 4 டேர்மில் பார்க்குறோம் எதுவுமே காமனாக இல்லை. அந்த மாதிரி காமனாக இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை தனியாக ஒரு குரூப்பாகவும் இதை தனியாக ஒரு குரூப்பாகவும் பிரிச்சுக்குவோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 6xy minus 4y bracket plus 6 minus 9x. 6xy minus 4y plus 6 minus 9xன்னு பிரிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சுக்கிறதுக்கு பேர் ரீக்ரூப்பிங். எப்போ நமக்கு காமனாக ஒரு டேர்ம் இல்லையோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரீக்ரூப்பிங் பண்ணிக்கலாம். 6xy minus 4y எடுத்துக்கிட்டோம். 6 எல்சிஎம் பண்ணோம்னா 2 3s are 6, 3 1s are 3. ஓகேவா? இப்போ எப்படி எழுதலாம்? 6க்கு பதிலாக 2 into 3 அப்புறம் x அப்புறம் y. ஓகேவா? அடுத்தது எனக்கு மைனஸ் 4க்கு பதிலாக 2 into 2 y. இப்போ இது 2 டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது. அப்போ அந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். 2 இதில் 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒரு ஒய் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுலேயும் ஒய் இருக்கிறனால அந்த ஒய் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ எழுதாதது மிச்சம் என்ன இருக்குது? இதில் இந்த 3 இல்லை, எழுதலை. இந்த எக்ஸ் எழுதலை. இன்ட்டு எக்ஸ் மைனஸ்
இதில் என்ன எழுதலை, இந்த 2 எழுதலை, 2. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம், 2y 3x 3 into x 3x minus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6 minus 9x இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம், minus 9x plus 6. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 9 3 3s are 9, 3 1s are 3. இது எப்படி எழுதலாம், minus 3 into 3 into x plus 3 into 2. இப்போ பார்க்குறோம், இங்கேயும் ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. ஆனால் இங்கே -3 இருக்குது, இங்கே +3 இருக்குது. இப்போ இந்த -3 தான் நம்ம வெளியில் கொண்டு போகணும். இந்த -3 இங்கே வெளியில் கொண்டு போயிட்டோம்னா இப்போ மிச்சம் என்ன இருக்குது, இந்த 3 into x இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து வெறும் +3 தான் இருக்குது, ஆனால் நம்ம +3 மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இங்கே என்ன சேஞ்ச் ஆகும், இந்த இடத்துக்கிட்ட -1 into 2, இந்த 3க்கு பதிலாக இந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ -3 3x -2. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இப்போ இந்த 3 எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்குது. அந்த மைனஸை வெளியில் கொண்டு போகணும்னா இந்த மைனஸ் எடுத்து வெளியில் எழுதிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல -3யவே அப்படியே எழுதிட்டேன், எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட வெறும் +3 தான் இருக்குது. அந்த +3 இங்கே எடுத்து எழுதும்போது இந்த இடத்துக்கிட்ட உள்ளதோட -1 மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த 2ஓட -1 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும், -3 3x, அதை எழுதிட்டோம். இதை மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணுறோம், -1 into 2 -2 அப்படி பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம், 6xy -4y -9x plus 6. இது எப்படி எழுதலாம், இந்த 6xy -4yக்கு பதிலாக இந்த 2y into 3x -2 -9x plus 6க்கு பதிலாக -3 into 3x -2 இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுலையும் பார்க்குறோம், இந்த 3x2 காமனாக இருக்குது, 3x -2 காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். மிச்சம் இது ரெண்டையும் எழுதியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது, இந்த 2y -3 இருக்குது, 2y -3 இதை எடுத்து எழுதிட்டோம். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6xy -4y -9x plus 6 equal to 3x -2 into 2y -3. இது ஆன்சர். ஃபார்முலாஸில் ஃபேக்டரைசேஷன் using identities. இதில் மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது. ஒன்று a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. 2 a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. 3 a square minus b square equal to a plus b into a minus b. 4 x plus a x plus b equal to x square plus a plus b into x plus ab. இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 4 ஃபேக்டரைஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் 3 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் பார்த்தா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. நடுவில் உள்ள டேர்ம் பாசிட்டிவ் சைனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபேக்டரைசேஷன் யூஸிங் ஐடென்டிட்டிஸில் ஒரு 4 ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாஸில் ஏதோ ஒன்று இதுக்கு பொருந்தும். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் b த
ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோட ஃபார்முலா. அப்போ இந்த ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஏ ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸு, அப்போ பி ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ ஒய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக பி ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர். இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஏக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம், எக்ஸு, பிக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், 4 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16ஓட ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், எக்ஸாம்பிள் 5, ஃபேக்டரைஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 9. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை பார்க்குறோம், இந்த லாஸ்ட் டேர்மை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இந்த லாஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குது, பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மிடில் டேர்மில் சைன் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஏக்கு பதிலாக எப்படி என்ன எழுதுகிறோம், ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 4y ஸ்கொயரை எழுதுகிறோம், 4y ஸ்கொயர். இப்போ இது எப்படி எழுதலாம், 2y த ஹோல் ஸ்கொயர். பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுது, 9 எப்படி எழுதலாம், 3 into 3 இப்படி எழுதலாமா. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 2y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக 2y, பிக்கு பதிலாக 3 ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர். இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டை எழுதலாம். ஏக்கு பதிலாக என்ன சொன்னோம், 2y, பிக்கு பதிலாக என்ன சொன்னோம், 3 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். அப்போ 4y ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 9ஓட ஃபேக்டரைஸ் வந்து 2y மைனஸ் 3. இது ஆன்சர். எக்ஸாம்பிள் 6, ஃபேக்டரைஸ் 49p ஸ்கொயர் மைனஸ் 36. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம், 49p ஸ்கொயர் மைனஸ் 36. இப்போ இந்த 49ம் 36ம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸு. அப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 49p ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம், 7p த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ இருக்கிற இடத்துல 7p இருக்குது ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. இது எப்படி எழுதலாம், 6 ஸ்கொயர். இப்போ ஏ இருக்கிற இடத்துல 7p, பி இருக்கிற இடத்துல 6. ஓகேவா? இது எப்படி எழுதலாம் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, 7p ப்ளஸ் பிக்கு பதிலாக 6. ஏக்கு பதிலாக 7p மைனஸ் 6, 7p the whole square minus 6 square. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7, ஃபேக்டரைஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ இதில் 4 டேர்ம் இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை பார்க்குறோம். இதை பார்க்கும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வருது, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதே மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்
அதை எழுதிக்கிறோம் மைனஸ் இந்த சி ஸ்கொயரை எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை பார்க்குறோம். இது எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் பி, ஓகேவா? பிக்கு பதிலாக சி. இப்போ இது எப்படி எழுதலாம்? ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் பி ப்ளஸ் பிக்கு பதிலாக சி. நெக்ஸ்ட்டு ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் பி மைனஸ் பிக்கு பதிலாக சி. இதுதான் இதோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 8 ஃபேக்டரைஸ் m power 4 minus 256. இப்போ இந்த m power 4 எப்படி எழுதலாம்? m power 4 equal to m square the whole square இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இந்த 256 எப்படி எழுதலாம்? 256 அப்போ 16 ஸ்கொயர். பார்க்கும்போது a ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இதை பார்க்கும்போது b ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ இதை ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? m ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 16. a ஸ்கொயருக்கு பதிலாக m ஸ்கொயர் the whole square minus 16 whole square. இதை இப்போ எப்படி எழுதலாம்? ஏக்கு பதிலாக m ஸ்கொயர் ப்ளஸ் 16 m ஸ்கொயர் மைனஸ் 16. m ஸ்கொயர் ப்ளஸ் 16 இதுக்கு மேலே நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ இதை எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. m ஸ்கொயர் ப்ளஸ் 16 அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த டேர்மை பார்க்குறோம். m ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? m ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? m ப்ளஸ் 4 இன்ட்டு m மைனஸ் 4 இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். இப்போ m ஸ்கொயர் மைனஸ் 16 அதை எப்படி எழுதியிருக்கோம்? m ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை பார்க்கும்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? m ப்ளஸ் 4 இன்ட்டு m மைனஸ் 4. இப்போ இந்த m ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயருக்கு பதிலாக இந்த m ப்ளஸ் 4 இன்ட்டு m மைனஸ் 4 அதை அப்படியே எழுதுறோம் இங்கே இன்ட்டு m minus 4. இது ஆன்சர். எக்ஸாம்பிள் 9 ஃபேக்டரைஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ இதில் 3 டேர்ம் இருக்குது. ஓகேவா? அப்போ இதை என்ன பண்ணணும்? இந்த மாதிரி 3 டேர்ம் இருக்கும்போது நம்ம வந்து ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்னா x ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a plus b into x plus a into b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலாம்? இங்கே பார்க்குறோம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே இந்த a plus b இருக்கிற இடத்துல 5 இருக்குது. அப்போ a plus b ஈக்குவல் டு 5. a into b இருக்கிற இடத்துல 6 இருக்குது, ஈக்குவல் டு 6. அப்போ இதில் என்ன இருக்குது? மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கணும், அடிஷன் பண்ணும்போது 5 கிடைக்கணும். அப்போ 6 வந்து முதல் எந்த டேபிளெலாம் வரும்னு பார்க்கணும். 3 2s are 6. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 5 கிடைக்கும். ரெண்டுலேயுமே சைன் ப்ளஸ் இருக்கிறனால ரெண்டுக்குமே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஓகேவா? இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறனால இங்கே ஒரு எக்ஸ் சேர்த்துக்கிறோம், இங்கே ஒரு எக்ஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம இதை பிரித்து எழுதுகிறோம், அவ்வளோதான். இதை எப்படி எழுதுகிறோம்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். 5xக்கு பதிலாக 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் அந்த 6 அப்படியே எழுதிடுறோம். எந்த சேஞ்சுமே பண்ணலை. இந்த இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 3x ப்ளஸ் 2x பண்ணும்போது 5x கிடச்சோம். எந்த சேஞ்சுமே இல்லை. நம்ம 3 டேர்மாக இருக்கிறத 4 டேர்மாக மாற்றுறதுக்காக நடுவில் இருக்க இந்த இதை மட்டும் பிரித்து எழுதுகிறோம். எந்த சேஞ்சுமே ஆகாமல் பிரித்து மட்டும் எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுக்கிறோம். எக்ஸு இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் எடுத்து வெளியில் போட்டுக்கிறோம். மிச்சம் என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் இதில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்து 2 டேர்ம் பார்க்குறோம். இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? இங்கே
ரெண்டுமே 2 டேபிளில் வரும், அதனால் 2 காமனாக எடுத்துக்கிறோம். மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ். இதில் என்ன காமனாக இருக்குது? 2 போயிடுச்சு. அப்போ 2 எத்தனை சார்? 6. 2 3 சார் 6. இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? x+3 x+3 காமனாக இருக்குது. x+3 எடுத்து எழுதிடுறோம். மிச்சம் வேறு என்ன? இது எழுதியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? x+2 இருக்குது. அப்போ x+2 இதுதான் இதோட ஃபேக்டரைஸ். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 10. ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் y² minus 7x plus 12. இதுலேயும் அதே 3 டேர்ம் தான் இருக்குது. அப்போ 3 டேர்ம் இருக்கும்போது நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? x plus a into x minus a, x plus b equal to x square plus a plus b into x plus a into b. அதே ஃபார்மேட் தான். a plus b இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? a plus b equal to -7 இருக்குது. a into b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 12 இருக்குது. அப்போ என்னது? ப்ளஸ் பண்ணும்போது -7 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கணும். 12 எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்? 2 6 ஆர் 12. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 2 + 6 8 வரும். ஆனால் இங்கே -7 இருக்குது, அப்போ வராது. 4 3s ஆர் 12. ஓகே, 4 into 3 12, 4 + 3 7. ஆனால் இங்கே -7 இருக்குது. அப்போ இது ரெண்டுலையும் -4 -3 சேர்க்குறோம். இப்போ பார்க்குறோம் -4 -3 மைனஸ் மைனஸும் -4 3 4 + 3 7 -7 வந்துடும். இங்கே என்ன இருக்குது? லெட்டர் y இருக்குது. அதனால் இங்கே ஒரு y சேர்த்துக்கிறோம், இங்கே ஒரு y சேர்த்துக்கிறோம். இப்போ இது எப்படி எழுதுகிறோம்? y² minus 7y plus 12 எப்படி எழுதுகிறோம்? y² அப்படி எழுதிக்கிறோம், எந்த சேஞ்சும் இல்லை. -4y minus 3y plus 12. இப்போ பாருங்கள், இதில் எந்த சேஞ்சுமே பண்ணல. நம்ம இந்த -7y மட்டும் பிரித்து எழுதுகிறோம். -4y -3y இது ரெண்டே பண்ணோம்னா -7y கிடச்சிரும். இப்போ இதில் 4 டேர்ம் இருக்குது. அப்போ எப்போதும் போல் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கிறோம். 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குது? y காமனாக இருக்குது. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இதில் y -4. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் மைனஸ் அப்படி எழுதிருங்க. இந்த 3 எடுத்து வெளியில் போட்டு. ஓகேவா? இப்போ பார்க்குறோம், மிச்சம் என்ன இருக்குது? y இருக்கும். 3 எத்தனை சார்? 12. 3 4 சார் 12. இங்கே மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வரும் அப்படின்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 4 சார் 12. அதே மாதிரி இந்த 2 டேர்மும் சேமாக இருக்கணும். y -4 காமனாக இருக்குது. மிச்சம் என்ன இருக்குது? y -3. இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 11. obtain the factors of z² minus 4z plus 12. இங்கேயும் 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்ம் 4 டேர்மை மாற்றணும் அப்படின்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது a plus b, இதை ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு -4 கிடைக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கணும், -12 கிடைக்கணும். அப்போ இதோட x plus a into x plus b equal to x² plus a plus b into x plus ab. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? -12 கிடைக்கணும். அடிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? -4 கிடைக்கணும். அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? இந்த -12 6 2s are 12 ப்ளஸ் பண்ணோம்னா 8 வரும். அதே மைனஸ் பண்ணோம்னா 4 வரும். எப்போதுமே கிரேட்டர் நம்பர் சைன் தான் நம்ம போடுவோம். அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸாக இருக்கணும். அதுதான் இங்கே மைனஸ். ஓகேவா? அப்போ இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? z இங்கே ப்ளஸ்ஸு. இது எப்படி எழுதலாம்? z² மைனஸ் 6z ப்ளஸ் 2z. இப்போ பாருங்கள், -6z ப்ளஸ் 2z, -6 ப்ளஸ் 2 -4, z ஒரு z, -12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -6 into 2 -12. இப்போ இதில் 4 டேர்ம் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கிறோம். z ஒரு காமனாக இருக்குது எடுத்துக்கிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? z -6 காமனாக இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்க்குறோம் என்ன காமனாக இருக்குது?
2 காமனாக இருக்குது, அந்த சைன் ப்ளஸ் 2 எடுத்துக்கிறோம். மிச்சம் இருக்கு z மைனஸ் 6. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் காமனாக இருக்குது, z மைனஸ் 6, மிச்சம் இருக்கு z ப்ளஸ் 2. the answer. Next, example 12. Find the factors of 3m square plus 9m plus 6. இப்போ இந்த 3 டேர்ம்லையும் பார்க்குறோம், இது மூணுமே 3ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ இதில் 3 மட்டும் காமனாக ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். m ஸ்கொயர் மிச்சம் என்ன இருக்கும், m ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் இதில் 3m ப்ளஸ் 2. இப்போ இந்த 3 டேர்முக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த 3 டேர்மை எப்படி பிரிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடைக்கணும், அடிஷன் பண்ணும்போது 3 கிடைக்கணும். அப்போ 2 எந்த டேபிளெலாம் வரும்னு பார்க்கணும். 2 1s are 2, 2 + 1 3. அப்போ நம்ம இதுக்கு எப்படி எழுதலாம்? இங்கே ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் ப்ளஸ்ஸு 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 எம் சேர்த்துக்கிறோம், எம் எம். இப்போ இதை எப்படி எழுதலாம்? எம் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 3mக்கு பதிலாக 2m ப்ளஸ் 1m ப்ளஸ் இந்த 2. இப்போ என்னோட 4 டேர்ம் இருக்குது. இந்த 4 டேர்ம் எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு 2 டேர்மாக பிரிச்சுக்கலாம். இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? m காமனாக இருக்குது. இப்போ m ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்கும்? 2. இப்போ இந்த 2 டேர்மையும் பார்க்குறோம். 2 டேர்ம்லையும் எதுவுமே காமனாக இல்லை. எதுவுமே காமனாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 எடுத்துக்குவோம். உள்ளே அப்படியே எழுத m ப்ளஸ் 2. இப்போ பார்க்குறோம், இது ரெண்டும் காமனாக இருக்குது, இது ரெண்டும் காமனாக இருக்குது. m ப்ளஸ் 2 மிச்சம் என்ன இருக்குது? m ப்ளஸ் 1, m ப்ளஸ் 1. நம்ம ஃபஸ்ட்டு 3 வந்து எல்லாத்துக்கும் 3 காமனாக இருந்துச்சு, அந்த 3 எடுத்து வெளியில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 3ஐ இங்கே எழுதிடணும், 3. அப்போ 3 × m ப்ளஸ் 2 × m ப்ளஸ் 1. இதுதான் இதோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 13. Do the following divisions. 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் -20x⁴ டிவைடட் 10x². இந்த 20 எடுத்துக்கிறோம். 20 எல்சிஎம் பண்ணோம்னா 2 10s are 20, 2 5s are 10, 5 1s are 5. இந்த 10 எடுத்துக்கிறோம். 2 5s are 10, 5 1s are 5. இப்போ இது எப்படி எழுதலாம்? இந்த மைனஸ் காமனாக இருக்குது, வெளியில் போட்டுக்கலாம். 2 × 2 × 5 × இங்கே x⁴ இருக்குது. அப்போ எக்ஸை 4 தடவை எழுதணும். x × x × x × x டிவைடட் பை, இங்கே 10க்கு பதிலாக 2 × 5 × x²ங்கிறனால 2 தடவை x எழுதணும். இப்போ பார்க்குறோம், மேலே வந்து இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் என்ன இருக்குது? மைனஸ் ஒரு 2 இருக்குது இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு, கீழே எதுவுமே இல்லை, 1. இப்போ எப்படி எழுதலாம்? -2x². இது அதோட ஆன்சர். செகண்ட் சம் பார்க்குறோம். 7x² y² z² டிவைடட் பை 14xyz. இப்போ இந்த 7 எப்படி எழுதலாம்? 7 × x²ங்கிறனால 2 தடவை x, x × x, y 2 தடவை, y × y, z 2 தடவை, z × z. 14 எப்படி எழுதலாம்? 2 × 7 × x × y × z. இப்போ பார்க்குறோம், மேலே இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது. மிச்சம் என்ன இருக்குது? ஒரு x இன்ட்டு ஒரு y இன்ட்டு ஒரு z பை 2. x, y, z
by 2. Example 14, divide 24 into x square yz plus x y square z plus x y z square by 8x y z using both methods கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு மெத்தடில் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இந்த 24 எடுத்துக்கிறோம். 24 LCM பண்ணுறோம். 2 12s are 24, 2 6s are 12, 2 3s are 6, 3 1s are 3. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 2 into 3. இப்போ இது மூணுலையும் பார்க்குறோம். என்ன காமனாக இருக்குது? இங்கே எக்ஸு ஒய் இசட் இருக்குது. இங்கேயும் எக்ஸு 2y ஒரு z இருக்குது. இங்கேயும் எக்ஸு ஒய் 2z இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயுமே எக்ஸ் ஒய் z காமனாக இருக்குது. அப்போ மூணுலையும் உள்ள எக்ஸு ஒய் z அதை எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் என்ன இருக்கும்? இதில் YZ எக்ஸ் ஒய் z எழுதியாச்சு. 2xல் ஒரு x இருக்கும், ப்ளஸ் 2yல ஒரு y இருக்கும், ப்ளஸ் 2zல ஒரு z இருக்கும், பை இந்த 8xyz அப்படின்னு இருக்கும். இப்போ 8 எப்படி பிரிக்கலாம்? 2 into 2 into 2 2s are 4, 4 2s are 8 into x into y into z. இப்போ பார்க்குறோம் மேலையும் 3 2 இருக்குது. 1 ஒரு 2க்கு ஒரு 2, இன்னொரு 2க்கு இன்னொரு 2, ஒரு 2க்கு ஒரு 2 அடிச்சாச்சு. கீழே ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ், ஒரு ஒய்க்கு ஒரு ஒய், ஒரு ஜெட்டுக்கு ஒரு ஜெட் அடிச்சாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 3 into x plus y plus z. இது ஆன்சர். இது ஒரு மெத்தட். another method. இந்த 24 இந்த மூணு டேர்ம் ஓடையும் மல்டிப்ளை பண்றோம். 24 into x square y z plus 24 x y square z plus 24 x y z square divided by 8xyz. இப்போ இந்த 8xyz மூணுக்குமே வரும். இப்போ இது எப்படி எழுதலாம்? 24x square yz by 8xyz plus 24xy square z by 8xyz plus 24xyz square by 8xyz. இப்போ 24 8 ஒரே டேபிளில் வரும். 8 3s are 24. இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் ஒரு எக்ஸு கேன்சல் ஆகும். இந்த ஒய் இந்த ஒய், இந்த z இந்த z. அதே மாதிரி இதுவும் 3, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு, இந்த ஒய்க்கு 2 ஒய்க்கு ஒரு ஒய், ஒரு z ஒரு z. அதே மாதிரி இங்கே 3, ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ், ஒரு ஒய்க்கு ஒரு ஒய், 2 zக்கு ஒரு z. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இதில் 3x ப்ளஸ் 3 ஒரு ஒய் ப்ளஸ் 3 ஒரு z இருக்கும். இப்போ இது மூணுலேயும் என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. 3 எடுத்து வெளியில் போட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்? x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z. இதுதான் அதோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 15, டிவைட் 44 into x power 4 minus 5 x power 3 minus 24 x power 2 divided by 11x x minus 8. இது எப்படி எழுதலாம்? 44 எடுத்துக்கிறோம். 44 எப்படி பிரிக்கலாம்? 2 டேபிளில் 22, 2 டேபிளில் 11, 11 டேபிளில் 11 1s are 11. 2 into 2 into 11. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மூணுலையும் என்ன காமனாக இருக்குது? இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸோட லீஸ்ட் பவர் 2. அப்போ 2 எக்ஸை காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இப்போ மிச்சம் இது உள்ள என்ன இருக்கும்? 4 எக்ஸ் இருக்குது. 2 எக்ஸ் எடுத்து வெளியில் போட்டாச்சு. மிச்சம் 2 எக்ஸ் இருக்கும்.
minus 5 3x இருக்கு 2x எடுத்து வெளியில போட்டாச்சுன்னா 4x இருக்கும் இங்க 2x தான் இருக்கு எடுத்து போட்டாச்சு மிச்சம் minus 24 divided by 11x x minus 8 இப்போ இந்த bracket பார்க்குறோம் x square minus 5x minus 24 இருக்கு அப்போ இதை என்ன பண்ணலாம் x square minus 5x minus 24 இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் கடைசி நம்பர் 24ல வருது அப்போ இது 8 3s are 24 அதே இது அடிஷன் பண்ணும்போது 8 minus 3 greater number sign மைனஸில் இருக்கணும் ஸ்மாலர் நம்பர் சைன் ப்ளஸில் இருக்கணும் அடிஷன் பண்ணும்போது ரெண்டு நம்பர் அடிஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ -5 அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ -24 இப்போ 8 3 ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா 5 கிடைக்கும் அப்போ கிரேட்டர் நம்பர் சைனு தான் மைனஸாக இருக்கணும் அப்போ மைனஸ் வந்து -5 வரும் இப்போ இங்கே பார்க்குறோம் 8 3s are 24 -24 அப்போ நமக்கு கிடச்சிச்சு அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம் x square minus 8x plus 3x minus 24 அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக எழுதுகிறோம் எப்படி 2 into 2 into 11 into x square இது எப்படி எழுதலாம் x square minus 8x plus 3x minus 24 அப்படின்னு எழுதிக்கலாம் divided by 11x x minus 8 அப்படி பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்க்குறோம் 2 into 2 into 11 into x square இப்போ இந்த 4 டேர்மாக இருக்கிறத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கிறோம் லாஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கிறோம் இந்த 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குது எக்ஸ் காமனாக இருக்குது மிச்சம் உள்ள என்ன வரும் ஒரு எக்ஸு -8 வரும் இப்போ ப்ளஸ் இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது 3 காமனாக இருக்குது 3யோட சைனை போட்டாச்சு இப்போ பார்க்குறோம் எக்ஸ் -8 by 11x x minus 8 இப்போ 2 into 2 into 11 into x square இது ரெண்டில் x minus 8 இருக்குது x minus 8 இருக்குது அப்போ x minus 8 மிச்சம் x plus 3 11x x minus 8 இப்போ பார்க்குறோம் மேலேயும் கீழேயும் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு 11 கேன்சல் பண்ணலாம் 2xல் ஒரு x போகும் x minus 8 போகும் மிச்சம் என்ன இருக்கும் 2 into 2 4 ஒரு x 2xல் ஒரு x போச்சு அப்போ மிச்சம் ஒரு x இந்த x minus 8 கேன்சல் ஆயிடுச்சு மிச்சம் x plus 3 இதுதான் இதோட ஆன்சர் Example 16 divide z into 5z square minus 80 by 5z into z plus 4 இப்போ இந்த டேர்ம் பார்க்குறோம் 80 எப்படி பிரிக்கலாம் 80 2 4 40s are 80 2 20s are 40 2 10s are 2 5s are 5 1s are z into 5 எப்படி பிரிக்கலாம் 5 into z minus 2 into 2 into 2 into 2 into 5 இது ரெண்டுல என்ன காமனாக இருக்குது இங்கே ஒரு 5 இருக்குது இங்கே ஒரு 5 இருக்குது இந்த 5 எடுத்து வெளியில் போட்டுக்கலாம் 5 z ஏற்கனவே இருக்க z போட்டுக்கிட்டோம் மிச்சம் என்ன இருக்குது z ஸ்கொயர் மைனஸ் இந்த ரெண்டு 2க்கு 4 into 4 அப்போ இது எப்படி எழுதலாம் 5z z ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இப்போ இந்த டேர்மை பார்க்குறோம் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் a plus b into a minus b ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்போ 5z z plus 4
இன்ட்டு இசட் மைனஸ் 4 அப்படின்னு இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ தான் டிவைடே பண்ண போகிறோம். அப்போ 5z z plus 4 into z minus 4 divided by 5z to z plus 4. இப்போ பார்க்குறோம் 5z z plus 4 5z z plus 4 இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணுறோம். மிச்சம் என்ன இருக்குது? z minus 4. இதுதான் இதோட ஆன்சர்.